திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் தேரோட்டம் இன்று நடைபெறுகிறது. உலகளவில் புகழ்பெற்ற திருவாரூர் தேரின் சிறப்புகளை பார்க்கலாம். திருவாரூர் ஆழித்தேர் அசைந்து வரும் அழகினை காண கண் கோடி வேண்டும் என்பார்கள். தோன்றிய காலத்தை அறுதியிட்டு கூற முடியாத அளவு பழமையானது என திருநாவுக்கரசரால் பாடப்பட்ட பெருமைக்குரியவை தியாகராஜ சுவாமி திருக்கோவிலும் அதனோடு இணைந்த ஆழித்தேரும். திருமுறையில் பாடப்பெற்ற பெருமையும் ஆழித்தேருக்கு மட்டுமே சொந்தமானது. திருவாரூர் தேர் என்பது பாத்தீங்கன்னா ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய தேர். இது உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு தேராக இது இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா உலகம் பூராவும் இதை பார்ப்பதற்கான மக்கள் வந்து இதை கண்டுகளிக்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு நிகழ்வா இருக்கு. ஏன்னா இதோட உயரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 96 அடி உயரம் கொண்டது, கிட்டத்தட்ட 300 டன் எடை கொண்டது, ஒரு 30 அடி அகலம் கொண்ட ஒரு மிகப்பெரிய தேராக இருக்குது. 16.22 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் 3 பிரகாரங்களும் 78 சன்னதிகளும் 9 கோபுரங்களும் 11 மண்டபங்களும் உள்ளன. 114 சிவலிங்க திருமேனிகளையும் 54 விநாயகர் விக்கிரகங்களையும் கொண்டுள்ளது இக்கோவில். 31 அடி உயரம் கொண்ட ஆழித்தேர் 2 இரும்பு அச்சுகளில் 9 அடி விட்டமும் 1.5 அடி அகலமும் உடைய 4 இரும்பு சக்கரங்களின் மேல் கலை சிற்பங்களுடன் அமைந்துள்ளது. இந்த தேரின் கட்டமைப்பு மிக அழகாக 60 அடி அகலத்திலே கொண்டது. இந்த தேரினை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இழுக்கும் பொழுது மிக ஆவலாக இருக்கும். ஊர் கூடி தேர் இழுப்போம் என்பார்கள். அதே போல இந்த தேர் ஜாதி மத பேரமின்றி அனைவராலும் இருக்கப்படும் தேர். எண்கோண வடிவமாக அமைந்துள்ள இத்தேரினை இழுத்துச் செல்வது போல 32 அடி நீளம் 11 அடி உயரம் கொண்ட குதிரைகள் முன்புறம் அமைந்துள்ளன. கண்ணப்ப நாயனார், அமர்நீதி நாயனார், ஏனாதி நாயனார் போன்ற 63 நாயன்மார்களின் சிற்பங்களும் பெரிய புராணம் மற்றும் சிவனின் திருவிளையாடல்களை விளக்கும் சிவபுராண காட்சிகளும் இத்தேரில் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய தேர் இது. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த 4 வீதியில வரும்போது இந்த தேரை பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அந்த வடம் அதெல்லாம் பிடிச்சி வரதை பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். 5 வருஷம் கழிச்சு ஓடுறதுனால நாங்க ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்ப தேர் வரும்னு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தொன்மை வாய்ந்த இத்தேரை செப்பனிடும் பணி 2011ஆம் ஆண்டு 2,17,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது. 4 ஆண்டுகள் நீடித்த செப்பனிடும் பணிகள் முடிந்து கடந்த அக்டோபரில் தேர் வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது.